ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோம்? வணக்கம் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோன்னா கரீனா ஃப்ரீ ஃபயர். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ மேக்கிங். பாருங்க எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு. இப்போ நம்ம பிஆர் ரேங்க்டு தான் விளையாட போகிறோம். அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ போயாச்சு. பேட்டில் ராயல் சோலாரா கதற உள்ளாமா? நான் இப்போ உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன். நீங்கள் எப்போவுமே ஜோட்டா கேரக்டர் வச்சுக்கோங்க, ஈஸியாக உங்களால் ஒன்று எடுத்தோன்னா பாதி டேமேஜ் உங்களுக்கு வந்துடும். ஃபாலோ எங்கே இறங்க போகிறோன்னா வாட்டர் ஃபால். பவர் ஆஃப் டூலி ஸ்பின்னிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்க, போடுவோம். என்கிட்ட ஒரு டைமண்ட் கூட இல்லை. இப்போ நீங்கள் இந்த பிளட் மூன் ஈவெண்ட்டில் ஒன்று புதுசாக நீங்கள் ஒன்று பார்க்க போகிறீங்க. யாரெல்லாம் இங்கே எஸ்விடி பிளேயரை கமெண்ட் பண்ணிட்டு விட்டுட்டு போயிருங்க. அவ்வளோதான். கீழே இறங்கினோடனே கரெக்டாக அந்த வீட்டை பார்த்துட்டு இறங்கணும். நிறைய நடக்கும். இன்னும் மேக்ஸ் கன் வேணும். அவ்வளோதான். நீங்கள் அப்படியே மேலே போனீங்கன்னா உங்களுக்காக ஒரு கன்று பார்த்துட்ருக்கேன். பாருங்கள், சரி கன்று மேக். ஆனால் இப்போ நம்ம எடுத்துக்கிறதுக்கு போகிறதில்ல, மேக் எடுக்க போகிறோம். ஏன்னா இங்கே ஒன்று நடக்க போகுது. இங்கே அந்த பிளட் மூணு இது மட்டும் நீ இதுதான் 500 காயின். நம்மக்கிட்ட நிறைய காயின் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மொத்தமாக நம்மளுக்கு 1400 காயின்ஸ் தேவை கைஸ். ஆனால் நம்ம அதை எடுத்தால் தான் லான்ச் பேட் வாங்க முடியும். நீங்கள் லான்ச் பேட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக எஸ்விடி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது ஒன்று எஸ்விடி வின்செஸ்டர் இந்த மாதிரி ஒன்றுலாம் எழுதுவாங்க. கைஸ் அவ்வளோதான் கைஸ், நம்ம லான்ச் பேட் வாங்க போகிறோம் கைஸ். வெக்டரில் அடித்து நீங்கள் பார்த்தது எங்கேயும் பார்த்தீங்க. சரி சரி மூடிட்டு போய் லான்ச் பேட் அவ்வளோதான். இது நம்ம கேமிங் ஓடி பக் ஆயிடுச்சு. அது ஒழுங்கா
சுத்தமாகவே நெட்டு கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோ ரிவைவ் பண்ண போகிறோம். சூப்பர். இந்த ரெக்கார்டு போட்டாலே இதான் கைஸ் பிரச்சனையே. ஒழுங்காக ஒரு மாதிரி ஆயிரும், விளையாடவே முடியாது, பக் ஆகிடும் கைஸ். இப்போ நம்ம அண்ணன் தான் ரிவைவ் பண்ணோம். நம்ம எங்கே செத்தோம்? கரெக்டாக அங்கே ஹப்பிலே போய் இறங்க போகிறோம். எவனாலையும் நெருங்க விட முடியாது. நம்ம தான் போடு அண்ணன் போய் ரிவைவ் பண்ணுவாரா? ரிவைனே ரிவைனே. என்னண்ணே நீ பாட்டு மாதிரி பாட்டின் பாட். 5 செகண்ட் ரிமைனிங். எவ்வளோ காணும்? அண்ணனையும் முடிச்சு விட்டாங்க. எங்கள் அண்ணன் மட்டும்தான் ரிவைவ் பண்ணோம். ஏய் சுப் 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 சா போ 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 ரிவைவ் பண்ண. ரிவைவ் பண்ணுண்ணா. என்ன பண்ணுறேன்? சரி ஐஷ், நம்ம இங்கேருந்து வெளில போயிடலாம். என் டீமை கூட்டிகிட்டு வரேன். யார்? ரிஷி ராஜேஷ். சரி போய் ரிஷி என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அனுப்போம். தோத்துட்டானா வந்துடுவான் அவன். 2 ரவுண்டு அவன் ஒரு லோனில் போய் போட்டுட்டு வருவான் கைஸ். அவ்வளோதான், உள்ளே வந்தாச்சு. 1 எடுத்துக்கிறோம். அடித்தான், பார்த்தவே கதை அடிச்சிட்டான். நீங்கள் பார்க்க கூட இல்லை. ஒரு ப்ளூ மறந்துட்டேன் காய்ஸ். சரி அடிக்க வேண்டியதான். மேட்ச் அடிச்சுட்டு எமௌண்ட்டு போடுறான். நான் அண்ணனக்கா இன்னும் எங்கே வந்துட்டாரு? எங்கிருந்து அடிக்கிறான்? பின்னால இருந்து அடிக்கிறான் காய்ஸ். கூட முடியல. சரி மொதல் 3 ரவுண்ட் சாமிக்கு. எப்போவுமே மொதல் 3 ரவுண்டு சாமி விட்டுரும். அடுத்த ரவுண்ட்லேருந்து ஆரம்பிக்கும். ஐயோ எனக்கு இந்த கண்ணே வராது ஒழுங்க. இந்த கண்ணுமே ஒழுங்காக விளையாட வராது. எனக்கு வரும். ஏய் யாரா உட்காந்தே அடிச்சிட்டோம். எம்ஐ டூபி எடுக்கலாமா?
முடிச்சுட்டு அவ்வளோதான். வந்தே மாதரம் வந்தே மாதரம். பழைய எம்பி பாட்டு வாங்குறாங்க guys. மாட்டிடலாம். எங்க இருக்கான்? மேலே இன்வேரியபிள் சூப்பர். சுட்டுட்டான். நல்ல வேலை. ஐயோ சரி, இதுக்குதான் படிச்சு சொன்னேன். சரி, இப்போ இருக்காங்க, போய் கூப்பிடுவோம். 2 பேத்துக்குமே இன்விடேஷன் ஓடுறா. ஒருத்தன் டாப்பில், இன்னொருத்தர் வரணும். ரிஷி 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 எதுக்கு வாக்கி கூப்பிட்டு வச்சிங்க? அவ்வளோதான். சிஎஸில் அந்த டைமண்ட் 4 போயிடலாம். இருங்க பேசிக்கிறேன். ஹலோ ரிஷி. வேற யாருமே இல்லை. அவ்வளோ
சரி ஓகே. நான் ஒரே ஒரு ஸ்டார் எடுத்தால் போதும். நான் ஒரே ஒரு
சொல்கிறதை ரிஷி கோட் அடிச்சாச்சு. சோலாவாக போனாலே நான் முடிச்சு விட்ருவேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த இதை மாற்றணும் கைஸ். ஜோட்டா சொன்னேன்ல, இவனை மாற்றிடுவோம். இவன் தான் முக்கியம். இங்கே ஜோட்டா 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 ஜோட்டா. இவனுக்கு பதிலாக இவனா போதும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னைக்கே போதும். இல்லை 5 வச்சுக்கலாம். நல்லதுன்னு நினைக்கிறேன். சோலாவாக போகலாம்.